ஓம் சாந்தி 10/12/2025. இனிமையான குழந்தைகளே, தானம் முதலில் நம் வீட்டிலிருந்துதான் துவங்க வேண்டும். அதாவது முதலில் நாம் ஆத்ம உணர்வுடையவராக ஆவதற்கான முயற்சி செய்யுங்கள். பிறகு மற்றவர்களுக்கு கூறுங்கள். ஆத்மா என புரிந்து கொண்டு ஆத்மாவிற்கு ஞானம் அளித்தீர்கள் என்றால் ஞானம் எனும் வாளில் கூர்மை வந்துவிடும். கேள்வி: சங்கம யுகத்தில் எந்த 2 விஷயங்களில் உழைப்பு செய்வதால் சத்யுகத்தில் சிம்மாசனத்திற்கு அதிகாரி ஆகிவிடுவீர்கள்? பதில்: துக்கம், சுகம், இகழ்ச்சி, புகழ்ச்சி ஆகியவற்றில் சமமான நிலை இருக்க வேண்டும். இதில் முயற்சி செய்யுங்கள். யாராவது தலைகீழாக ஏதாவது பேசினார்கள் என்றால், கோபப்பட்டார்கள் என்றால் நீங்கள் மௌனமாக ஆகிவிடுங்கள். ஒரு பொழுதும் வாயால் சப்தமான வார்த்தைகளை பேசாதீர்கள். கண்களை தூய்மையானதாக ஆக்குங்கள். குற்ற பார்வை முற்றிலும் நீங்கிவிட வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் சகோதர சகோதரர்கள். ஆத்மா என புரிந்து கொண்டு ஞானம் கொடுங்கள். ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது சத்தியுக சிம்மாசனத்திற்கு அதிபதி ஆகிவிடுவீர்கள். முழுமையாக தூய்மை ஆகக்கூடியவர்கள்தான் சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்களாக ஆகிறார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் உரையாடுகிறார். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இந்த 3வது கண் கிடைத்துள்ளது. இதற்கு ஞானக்கண் என்று கூறப்படுகிறது. அதன் மூலமாக நீங்கள் உங்கள் சகோதரர்களை பார்க்கிறீர்கள். எனவே சகோதரர் என்று பார்க்கும் பொழுது கர்ம இந்திரியங்கள் சஞ்சலப்படாது என்பதை புத்தி மூலமாக புரிந்துள்ளீர்கள் தானே. மேலும் இவ்வாறு செய்து செய்து குற்றமான கண்கள் தூய்மையாக ஆகிவிடும். உலகத்திற்கு அதிபதி ஆக வேண்டும் என்றால் முயற்சி செய்ய வேண்டி வரும் அல்லவா என்று தந்தை கூறுகிறார். எனவே இப்பொழுது இந்த உழைப்பை செய்யுங்கள். முயற்சி செய்வதற்காக பாபா புது புது ஆழமான கருத்துக்களை கூறுகிறார் அல்லவா. எனவே இப்பொழுது தங்களை சகோதரர் என்று உணர்ந்து ஞானத்தை கொடுக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பிறகு நாம் அனைவரும் சகோதரர்கள் என்று பாடப்படுவது நடைமுறையில் ஆகிவிடும். இப்பொழுது நீங்கள் உண்மையிலும் உண்மையான சகோதரர்கள் ஆவீர்கள். ஏனென்றால் தந்தையை அறிந்துள்ளீர்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுடன் சேவை செய்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள் தைரியம் வைத்தால் தந்தை உதவுவார். எனவே தந்தை வந்து சேவை செய்வதற்கான இந்த தைரியத்தை அளிக்கிறார். எனவே இது சுலபமாக ஆகியது அல்லவா. தினமும் இதை பயிற்சி செய்ய வேண்டியிருக்கும். சோம்பலாக ஆகக்கூடாது. இந்த புதிய புதிய கருத்துகள் குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. சகோதரர்களாகிய நமக்கு பாபா கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். ஆத்மாக்கள் படிக்கிறார்கள். இது ஆன்மீக ஞானம் ஆகும். இதற்கு ஆன்மீக ஞானம் என்று கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் மட்டுமே இந்த ஆன்மீக ஞானம் ஆன்மீக தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. ஏனென்றால் தந்தை சங்கம யுகத்தில் வருகிறார். அப்பொழுது சிருஷ்டி மாறுகிறது. உலகம் மாற வேண்டிய நேரத்தில்தான் இந்த ஆன்மீக ஞானம் கிடைக்கிறது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்ற இதே ஆன்மீக ஞானத்தை தான் தந்தை தருகிறார். ஆத்மா தனியாக வந்திருந்தது. இங்கு பிறகு ஷரீரத்தை தாரணை செய்கிறது. ஆரம்பம் முதல் இதுவரை ஆத்மா 84 பிறவிகளை எடுத்துள்ளது. ஆனால் வரிசைப்படியாக யார் எப்படி வந்திருப்பார்களோ அவர்கள் அவ்வாறே ஞானம் யோகத்தின் உழைப்பை செய்வார்கள். பிறகு யார் எப்படி முந்தைய கல்பத்தில் என்ன முயற்சி செய்தார்களோ அவர்கள் இப்பொழுது கூட அவ்வாறே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கப்படுகிறது. தங்களுக்காக முயற்சி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்காக செய்ய வேண்டி இருப்பது இல்லை. எனவே தன்னைத்தான் ஆத்மா என்று உணர்ந்து உழைக்க வேண்டும். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதில் நமக்கு என்ன லாபம்? தானம் முதலில் நம் வீட்டில்தான்
தான் துவங்கும். அதாவது முதலில் நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும், பின்பு மற்றவர்களுக்கு கூற வேண்டும். நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மாவிற்கு ஞானம் அளித்தீர்கள் என்றால் உங்களது ஞான வாளில் கூர்மை இருக்கும். உழைப்போ உள்ளதல்லவா, எனவே அவசியம் கொஞ்சம் சகித்து கொள்ள வேண்டி இருக்கும். இந்த சமயம் துக்கம், சுகம், நிந்தனை, புகழ், மானம், அவமானம் இவை அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டி வரும். எனவே யாராவது எப்பொழுதாவது தப்பும் தவறுமாக பேசுகிறார்கள் என்றால் மௌனமாக இரு என்பார்கள். யாராவது மௌனமாக ஆக்கிவிட்டார்கள் என்றால் பிறகு ஏன் கோபப்படுவார்கள்? யாராவது ஒருவர் பேசுகிறார், பிறகு மற்றவரும் திரும்பி பேசும் பொழுதுதான் சப்தம் ஏற்படுகிறது. ஒருவர் வாயால் சப்தம் போட்டார், பிறகு மற்றவர் அமைதியாக இருந்தார் என்றால் மௌனமாக ஆகிவிடும். அவ்வளவுதான். தந்தை இதைதான் கற்பிக்கிறார். எப்பொழுதும் யாராவது கோபத்தில் வருகிறார்கள் என்பதை பார்த்தீர்கள் என்றால் மௌனமாக ஆகிவிடுங்கள். தானாகவே அவர்களுடைய கோபம் அமைதியாகிவிடும். மற்றவருடைய சப்தம் வரவே வராது. 2 கை சேர்த்து தட்டும் பொழுதுதான் பிறகு குழப்பமாகிவிடும். எனவே தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, விகாரத்தினுடையதாக ஆகட்டும், காமத்தினுடையதாக ஆகட்டும், கோபத்தினுடையதாக ஆகட்டும், ஒரு பொழுதும் இந்த விஷயங்களில் சப்தம் போடாதீர்கள். குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்தே ஆக வேண்டும். இத்தனை கிளை நிலையங்கள் எதற்காக அமைக்கப்பட்டுள்ளன? முந்தைய கல்பத்தில் கூட இதுபோல கிளை நிலையங்கள் வெளிவந்திருக்க கூடும். பாபா சென்டர்கள் திறக்க வேண்டும் என்ற இந்த ஆர்வம் அதிகமான குழந்தைகளுக்கு இருக்கிறது என்பதை தேவர்களுக்கு தேவனான தந்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாங்கள் சென்டர் திறக்கிறோம், செலவை ஏற்றுக்கொள்கிறோம். எனவே நாளுக்கு நாள் இதுபோல ஆகிக் கொண்டே போவார்கள். ஏனென்றால் எந்த அளவிற்கு அழிவிற்கான நாட்கள் நெருங்கிக் கொண்டே போகுமோ அந்த அளவு பிறகு இந்த பக்கம் கூட சேவையில் ஆர்வம் அதிகரித்து கொண்டே போகும். இப்பொழுது பாப்தாதா இருவரும் சேர்ந்து இருக்கிறார்கள். எனவே என்ன புருஷார்த்தம் செய்கிறார்கள், என்ன பதவி அடைவார்கள் என்று ஒவ்வொருவரையும் பார்க்கிறார்கள். யாருடைய முயற்சி உயர்ந்ததாக இருக்கிறது, யாருடையது நடுத்தரமாக உள்ளது, யாருடையது தாழ்ந்ததாக இருக்கிறது என்று அவர்களோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் கூட பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் எந்த பாடத்தில் மேலும் கீழுமாக ஆகிறார்கள் என்பதை பார்க்கிறார். எனவே இங்கும் அவ்வாறேதான். ஒரு சில குழந்தைகள் நல்ல முறையில் கவனம் கொடுக்கிறார்கள். எனவே தங்களை உயர்ந்தவர்களாக உணர்கிறார்கள். ஒரு சில நேரத்தில் பிறகு தவறு செய்கிறார்கள், நினைவில் இருப்பது இல்லை. பிறகு தங்களை குறைவானவர்களாக நினைக்கிறார்கள். இது பள்ளிக்கூடம் ஆகும் அல்லவா? பாபா, நாங்கள் சில நேரங்களில் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறோம், சில நேரங்களில் மகிழ்ச்சி குறைந்து போய் விடுகிறது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். எனவே இப்பொழுது பாபா புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறீர்கள் என்றால் மன்மனாபவ, தன்னை ஆத்மா என்று உணருங்கள். மேலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். முன்னால் பரமாத்மாவை பாருங்கள். ஆக அவர் அகால பீடத்தில் அமர்ந்துள்ளார். இதுபோல சகோதரர்கள் பக்கமும் பாருங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பிறகு சகோதரனிடம் உரையாடுங்கள். சகோதரனுக்கு நாம் ஞானத்தை கொடுக்கிறோம், சகோதரி அல்ல, சகோதரர்கள். ஆத்மாக்களுக்கு ஞானம் அளிக்கிறோம். உங்களுக்கு இந்த பழக்கம் ஏற்பட்டுவிட்டால் பிறகு உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் குற்றப்பார்வை நீங்கிவிடும். ஆத்மா ஆத்மாவை என்ன செய்யும்? தேக அபிமானம் வரும்பொழுது விழுகிறார்கள். பாபா, எங்களுக்கு குற்றப்பார்வை உள்ளது என்று அநேகர் கூறுகிறார்கள். குற்றப்பார்வையை இப்பொழுது தூய பார்வையாக ஆக்குங்கள். தந்தை ஆத்மாவிற்கு 3வது கண் கொடுத்தே இருக்கிறார். 3வது கண் மூலமாக பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய தேகத்தை பார்க்கும் பழக்கம்
நீங்கி போய்விடும். பாபா குழந்தைகளுக்கு உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறார். இவருக்கும் இவ்வாறே கூறுகிறார். இந்த பாபா கூட தேகத்தில் ஆத்மாவை பார்ப்பார். எனவே இதற்கு ஆன்மீக ஞானம் என்றே கூறப்படுகிறது. பாருங்கள், எவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகிறீர்கள். பெரிய பதவி ஆகும். எனவே முயற்சி கூட அவ்வாறு செய்ய வேண்டும். முந்தைய கல்பத்தை போல அனைவரின் முயற்சியும் நடக்கும் என்பதை பாபா அறிவார். ஒரு சிலர் ராஜா ராணி ஆவார்கள், ஒரு சிலர் பிரஜையில் சென்று விடுவார்கள். எனவே இங்கு அமர்ந்து யோகம் செய்விக்கிறீர்கள் என்றால் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து மற்றவர்களினுடைய புருவ மத்தியில் ஆத்மாவை பார்த்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அவர்களுக்கு நன்றாக சேவையாகும். யார் ஆத்ம உணர்வில் அமர்கிறார்களோ அவர்கள் ஆத்மாக்களை தான் பார்க்கிறார்கள். இதில் அதிகமாக பயிற்சி செய்யுங்கள். உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்றால் கொஞ்சமாவது உழைப்பீர்கள் அல்லவா? எனவே இப்பொழுது ஆத்மாக்களுக்காக இதே உழைப்பாகும். இந்த ஆன்மீக ஞானம் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கிறது, மேலும் ஒரு பொழுதும் கிடைக்காது. கலியுகத்திலும் அல்ல, சத்யுகத்திலும் அல்ல, சங்கம யுகத்தில் மட்டுமே. அது கூட பிராமணர்களுக்கு தான். இதை பக்குவமாக நினைவு செய்து கொண்டு விடுங்கள். பிராமணர்கள் ஆகும் பொழுதே தேவதை ஆவீர்கள். பிராமணர்களாக ஆகவே இல்லை என்றால் பிறகு தேவதைகளாக எப்படி ஆவீர்கள்? இந்த சங்கம யுகத்தில் தான் உழைக்கிறீர்கள். வேறு எந்த நேரத்திலும் தன்னை ஆத்மா மற்றவர்களையும் ஆத்மா என்று உணர்ந்து அவர்களுக்கும் ஞானம் கொடுங்கள் என்று கூற மாட்டார்கள். தந்தை புரிய வைக்கும் விஷயங்களை பற்றி மனனம் செய்யுங்கள். இது சரியான விஷயமா, நமக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயமா என்று மதிப்பிடுங்கள். தந்தை அளிக்கும் அறிவுரைகளை நாம் சகோதரர்களுக்கு அளிக்க வேண்டும், பெண்களுக்கும் அளிக்க வேண்டும், ஆண்களுக்கும் அளிக்க வேண்டும் என்று நமக்கு பழக்கம் ஏற்பட்டுவிடும். ஆத்மாக்களுக்கு தான் கொடுக்க வேண்டியுள்ளது. ஆத்மாதான் ஆண் அல்லது பெண்ணாக ஆகியிருக்கிறது, சகோதர சகோதரியாக ஆகியுள்ளார். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் அளிக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். நான் குழந்தைகளின் பக்கம், ஆத்மாக்களின் பக்கம் பார்க்கிறேன். மேலும் ஆத்மாக்கள் கூட நமது தந்தையான பரமாத்மாதான் ஞானம் அளிக்கிறார் என்று புரிந்துள்ளார்கள். எனவே இதற்கு ஆத்ம உணர்வுடையவராக ஆகியுள்ளார்கள் என்று கூறுவார்கள். இதற்குதான் ஆத்மா பரமாத்மாவுடன் ஆன்மீக ஞானத்தின் பரிமாற்றம் செய்து கொள்வது என்று கூறப்படுகிறது. எனவே தந்தை அறிவுரை அளிக்கிறார். பார்வையாளர்கள் யார் வந்தாலும் அப்பொழுது கூட தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மாவிற்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஆத்மாவில் ஞானம் உள்ளது, ஷரீரத்தில் இல்லை. எனவே அவரையும் ஆத்மா என்று உணர்ந்துதான் ஞானம் அளிக்க வேண்டும். இதனால் அவருக்கும் நன்மை ஏற்படும். இது உங்கள் வாளில் கூர்மை இருப்பது போல இந்த ஞானம் என்ற வாளில் கூர்மை நிரம்பிவிடும். ஏனென்றால் ஆத்ம உணர்வுடையவராக ஆகிறீர்கள் அல்லவா? எனவே இதையும் பயிற்சி செய்து பாருங்கள். பாபா கூறுகிறார், இது சரியா என்று நீங்களே தீர்மானியுங்கள். மேலும் குழந்தைகளுக்கும் கூட இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. ஏனென்றால் தந்தை சுலபமாக தான் புரிய வைக்கிறார். சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள், இப்பொழுது நாடகம் முடிவடைகிறது. இப்பொழுது பாபாவின் நினைவில் இருக்கிறோம். தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆகி சதோ பிரதான உலகத்தின் அதிபதியாகிறோம். பிறகு இவ்வாறே படி இறங்குகிறோம். பாருங்கள் எவ்வளவு சுலபமாக கூறுகிறார். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் நான் வர வேண்டி உள்ளது. நாடக திட்டப்படி நான் கட்டுப்பட்டுள்ளேன். வந்து குழந்தைகளுக்கு மிகவும் சுலபமான நினைவு யாத்திரையை கற்பிக்கிறேன். தந்தையின் நினைவில் இறுதி நேரத்தில் நினைவு எப்படி உள்ளதோ அவ்வாறே நிலையும்
ஆகிவிடும். இது இந்த நேரத்திற்காக உள்ளது. இது கடைசி நேரம் ஆகும். இப்பொழுது இந்த நேரத்தில் என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் சத்கதி கிடைக்கும் என்று தந்தை வந்து யுக்தி கூறுகிறார். படிப்பினால் இது போல ஆவேன், இன்னாராக ஆவேன் என்று குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். இங்கு கூட அதே போலதான் நான் போய் புதிய உலகத்தில் தேவி தேவதையாக ஆக போகிறேன். ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது, எதுவும் புதிதல்ல என்று தந்தை அடிக்கடி கூறுகிறார். இதுவோ படி இறங்க வேண்டும் மற்றும் ஏற வேண்டும். ஜின்பூதத்தின் கதை கூட உள்ளதல்லவா? அதற்கு படியேற வேண்டும், பிறகு இறங்க வேண்டும் என்ற வேலை கொடுக்கப்பட்டது. இந்த நாடகமே ஏறுவது மற்றும் இறங்குவது பற்றியதாகும். எனவே யாத்திரையினால் மிகவும் வலிமையுடையவர்களாக ஆகிவிடுவீர்கள். எனவே குழந்தைகளே, இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகுங்கள் என்று பல்வேறு வகைகளில் தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்பொழுது அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். ஆத்மாவாகிய நீங்கள் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளீர்கள். பாரதவாசிகள் தான் சதோ ரஜோ தமோ ஆகிறார்கள். மற்ற எந்த தேசத்தினருக்கும் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்துள்ளார்கள் என்று கூற முடியாது. நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாகம் இருக்கும் என்பதை தந்தை கூறியுள்ளார். ஆத்மா எவ்வளவு சிறியதாக உள்ளது. அந்த சிறிய ஆத்மாவிற்குள் அழியாத பாகம் பொருந்தி உள்ளது என்பது விஞ்ஞானிகளுக்கும் புரியவே புரியாது. இது அனைத்தையும் விட அதிசயமான விஷயம். இந்த சிறிய ஆத்மா பிறகு எவ்வளவு பாகமேற்று நடிக்கிறது. அதுவும் அழிவற்றது. இந்த நாடகம் கூட அழிவற்றது. ஏற்கனவே அமைந்தது, அமைக்கப்பட்டது. அப்படியின்றி எப்பொழுது ஆகியது என்று யாராவது கூறுவது அல்ல. இது இயற்கையாகும். இந்த ஞானம் மிகவும் அதிசயமானது. ஒரு பொழுதும் இந்த ஞானத்தை கூறவே முடியாது. இந்த ஞானத்தை கூறுவதற்கு யாரிடமும் ஆற்றல் கிடையாது. எனவே இப்பொழுது குழந்தைகளுக்கு நாளுக்கு நாள் தந்தை புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். நான் எனக்கு சமமாக ஆக்குவதற்காக, தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்காக எனது சகோதர ஆத்மாவிற்கு ஞானம் அளிக்கிறேன் என்று இப்பொழுது பயிற்சி செய்யுங்கள். ஏனென்றால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் உரிமை உள்ளது. பாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் அமைதி மற்றும் சுகத்தின் ஆஸ்தியை அளிப்பதற்காக வந்திருக்கிறார். நாம் அரசாட்சியில் இருக்கும் பொழுது மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். பின்னால் வெற்றி முழக்கம் ஏற்படும். இங்கு சுகமே சுகம் இருக்கும். எனவே எந்த அளவிற்கு நீங்கள் தூய்மையாக ஆகிறீர்களோ அந்த அளவிற்கு கவர்ச்சி இருக்கும். நீங்கள் முழுமையாக தூய்மையாக ஆகிவிடும் பொழுது சிம்மாசனத்தில் அமர்பவராக ஆகிவிடுகிறீர்கள். எனவே இந்த பயிற்சி செய்யுங்கள். அப்படியின்றி இனி கேட்டோம், பிறகு காது வழியாக வெளியேற்றிவிட்டோம், அவ்வளவுதான் என்று நினைக்காதீர்கள். இந்த பயிற்சியின்றி நீங்கள் இருக்க முடியாது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள். அதுவும் சகோதர ஆத்மா. சகோதர ஆத்மாவிற்கு புரிய வையுங்கள். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இதற்கு ஆன்மீக ஞானம் என்று கூறப்படுகிறது. அளிக்கக்கூடியவர் ஆன்மீக தந்தை. குழந்தைகள் முழுமையாக ஆன்மீகமாக ஆகிவிடும் பொழுது ஒரே அடியாக தூய்மையாகி விடுகிறார்கள். பிறகு சத்தியுகத்தில் சிம்மாசனத்திற்கு அதிபதி ஆகிறார்கள். யார் தூய்மையாக ஆவதில்லையோ அவர்கள் மாலையில் வரமாட்டார்கள். மாலைக்கு கூட ஏதாவது பொருள் இருக்கும் அல்லவா? மாலையின் ரகசியம் பற்றி யாருக்கும் தெரியாது. மாலையை ஏன் நினைவு செய்கிறார்கள்? ஏனென்றால் தந்தைக்கு மிகவும் உதவி செய்துள்ளார்கள். பிறகு ஏன் நினைவு செய்யப்பட மாட்டார்கள்? நீங்கள் நினைவு செய்யப்படுகிறீர்கள். உங்களுக்கு பூஜையும் நடக்கிறது. மேலும் உங்களுடைய சரீரம் கூட பூஜிக்கப்படுகிறது. எனக்கோ ஆத்மாவிற்கு மட்டுமே பூஜை செய்யப்படுகிறது. நீங்கள் இரட்டை மடங்கு பூஜிக்கப்படுகிறீர்கள். என்னை விடவும் அதிகமாக நீங்கள் தேவதை ஆகும் பொழுது
தேவதை சொரூபத்திலும் பூஜிக்கிறார்கள். எனவே பூஜையில் கூட நீங்கள் கூர்மையாக உள்ளீர்கள், நினைவார்த்தத்திலும் நீங்கள் மேன்மையாக உள்ளீர்கள், மேலும் அரசாட்சியில் கூட நீங்கள் முன்னால் இருக்கிறீர்கள். பாருங்கள், உங்களை எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகிறேன். எனவே எப்படி பிரியமான குழந்தைகளாக இருக்கும் பொழுது, மிகவும் அன்பு இருக்கும் பொழுது குழந்தைகளை தோலின் மீது நெற்றியின் மீது வைக்கிறார்கள். பாபா ஒரே அடியாக தலை மீது வைத்து விடுகிறார். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: புகழுக்கும் பூஜைக்கும் உரியவராவதற்கு ஆன்மீகமானவராக வேண்டும். ஆத்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, மன்மனா பவ என்ற பயிற்சி மூலமாக அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்த ஆத்மாவிடம் உரையாட வேண்டும். கண்களை தூய்மையானதாக ஆக்க வேண்டும். வரதானம்: மாஸ்டர் படைப்பவரின் நிலை மூலம் ஆபத்துகளிலும் மனமகிழ்ச்சியை அனுபவம் செய்யக்கூடிய சம்பூர்ண யோகி ஆகுக. மாஸ்டர் படைப்பவரின் நிலையில் நிலைத்திருப்பதன் மூலம் பெரியதிலும் பெரிய ஆபத்தும் ஒரு மனமகிழ்ச்சியின் காட்சியாக அனுபவமாகும். எப்படி மகாவினாசத்தின் ஆபத்தை கூட ஸ்வர்க்கத்தின் கதவை திறப்பதற்கான சாதனம் என சொல்கிறீர்களோ, அதுபோல எந்தவிதமான சிறிய பெரிய பிரச்சனை அல்லது ஆபத்தும் மனமகிழ்ச்சியின் ரூபத்தில் காணப்பட வேண்டும். ஐயோ ஐயோ என்பதற்கு பதிலாக ஆஹா என்ற சொல் வெளிப்பட வேண்டும். துக்கமும் கூட சுகத்தின் ரூபத்தில் அனுபவமாக வேண்டும். சுகம் துக்கம் பற்றிய ஞானம் இருந்த போதிலும் அதன் பிரபாவத்தில் வரக்கூடாது. துக்கத்தை கூட மகிமைக்குரிய சுகத்தின் தினங்கள் வருவதாக புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது சம்பூர்ண யோகி என சொல்வார்கள். ஸ்லோகன்: இதய சிம்மாசனத்தை விட்டு சாதாரண சங்கல்பம் செய்வது என்றால் தரையில் கால் வைப்பது ஆகும். அவ்யக்த சமிஞ்சை: இப்பொழுது சம்பன்ன மற்றும் கர்மாதீத் ஆவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள். கர்மம் செய்யும் பொழுது உடலும் லேசாக, மனதின் ஸ்திதியிலும் லேசான தன்மை இருக்க வேண்டும். கர்மத்தின் ரிசல்ட் மனதை ஈர்த்து விடக்கூடாது. எவ்வளவுதான் காரியங்கள் அதிகரித்து கொண்டே போனாலும் அந்த அளவு லேசான தன்மை கூட அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். கர்மம் தன் பக்கமாக கவர்ந்திழுக்க கூடாது. ஆனால் எஜமானனாகி கர்மத்தை செய்விப்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார் மற்றும் செய்பவர் நிமித்தமாகி செய்து கொண்டிருக்கிறார் என்ற இந்த அபியாசத்தை அதிகப்படுத்துங்கள். அப்பொழுது சம்பன்னமாக கர்மாதீத் சகஜமாகவே ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.